பாஜக வடசென்னை கிழக்கு மாவட்டம் ஆர்கே நகர் வடக்கு மண்டல் சார்பில் அன்னையர் தின விழா கேக் வெட்டி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பாஜக வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் வழிகாட்டுதலின்படி மாநில விளையாட்டு பிரிவு செயலாளர் குணமணி தலைமையில் தங்கமணி, நிர்மலா, சுரேஷ் பாபு ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர் கிருஷ்ணகுமார், மாவட்ட பொருளாளர் சதாசிவம், மண்டல தலைவர் புகழேந்தி மற்றும் பெருமாள், வசந்தி துர்கையா, சீனிவாசன், இந்துமதி, நளினி, சுந்தரி, சுசிலா தேவி, கஸ்தூரி, காளியம்மாள், தங்கராஜ், சுரேஷ், முருகன், கணேஷ்குமார், மதன், கல்பனா, லதா, வசந்தா, விஜயா மற்றும் மண்டல நிர்வாகிகள், வட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நல்வாழ்த்துக்கள் குறிக்கிறோம். தாயோட வளர்ப்பு வந்து நம்ம குழந்தைங்களை அழகாக வளர்த்து அதுங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் ஸ்டெப் பை பண்ணி அதுங்களுக்கு நம்ம அதெல்லாம் முதியோர் இல்லத்தில் நம்ம வந்து முதியோருங்கெல்லாம் பாவம் குழந்தைங்களை எடுத்துட்டு அங்கே சேர்த்துடுறாங்க, முதியோருங்களை எடுத்துட்டு சேர்த்துடுறாங்க. அதெல்லாம் இல்லாமல் அன்பை காட்டி நம்ம வளர்க்குறதால அதை மாறாது. ஒரு இடத்துல அது போல மாறி போகுது. நம்ம சூழ்நிலை காரணமா என்னன்னா அவங்க வேலை கிளிக்கு போறதால முதியோர்களை பார்க்க முடியல, அதனால எடுத்து போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துடுறாங்க. விட்டு கொடுக்காத ஒரு உறவு என்னன்னா அந்த தாய்மை தான். அந்த அம்மான்ற உறவு மற்றவங்க கிட்ட பிள்ளைங்களை விட்டு கொடுக்காம இருக்கிறவங்க தான் அந்த அம்மா. அவன் நல்லவனா இருந்தாலும், பணக்காரனா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும், பிச்சைக்காரனா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் அந்த தாய்க்கு அந்த குழந்தை முக்கியம். அரும்பா வளர்த்து இருப்போம். நம்ம வயசான காலத்துல நம்ம குழந்தைங்களை எடுத்து போய் இது போல வெளியே எடுத்து போடும்போது அது மனசு கஷ்டம் தான் இருக்கும். எல்லாத்தையும் அது வந்து நம்ம பிரித்து சொல்ல முடியாது. அது பிரித்து அவங்களும் எங்களும் நம்ம சொல்ல முடியாது. அது குடும்ப சூழ்நிலை அப்படி பண்ணுறோம். சூழ்நிலை காரணமாக சில தாய்ங்களை வந்து அதை மாதிரி குழந்தைங்க வந்து இந்த மாதிரி அநாத ஆசிரமத்தில் சேர்க்குற சூழ்நிலை ஆயிடுது. அவங்க குடும்ப சூழ்நிலையால் அவங்கவுங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க தான் அதை வந்து உணர்ந்து நம்ம இன்னைக்கு இவங்களை கொண்டு போய் சேர்த்தோம்னா நாளைக்கு பின்னாடி நம்ம குழந்தைங்க இதை மாதிரி கொண்டு போய் நம்மளை சேர்த்துடும். அந்த மாதிரி அவங்க உணர்ந்தாங்கன்னா இந்த முதியோர் இல்லமே இருக்காது. அவங்க 2 பேர் வேலைக்கு போறதால சேர்த்துறாங்க, ஒருத்தர் வேணுமன்ற கூட சேர்க்கறாங்க. அது வந்து அவங்களுடைய இது. ஆனா வந்து அது போல முதியோர்களை சேர்க்கக்கூடாது. நம்ம அன்பன்பில வளர்க்கணும்.